சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 2xை வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x² மைனஸ் 10xன்னு வருமா. அடுத்ததில் என்ன பண்ணணும், ப்ளஸ் 3யை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3x மைனஸ் 15 வரும். இது ஒரு செட். அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x² அப்புறம் ப்ளஸ் 4x மைனஸ் 6x மைனஸ் 8. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x² மைனஸ் 7x மைனஸ் 50 அப்புறம் மைனஸ் 3x² மைனஸ் 2x மைனஸ் 8ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். மைனஸால் மல்டிப்ளை பண்ண மைனஸ் 3x² வரும், ப்ளஸ் 2x வரும், ப்ளஸ் 8 வரும். இப்போது இது இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை கழிச்சோம்னா மைனஸ் x² வரும். அடுத்து இதில் பார்த்தோம்னா எக்ஸ் உள்ள டேர்ம் பார்த்தோம்னா மைனஸ் 5x வரும். அடுத்து இதையும் கழிச்சோம்னா மைனஸ் 7. ஸோ இதுதான் ஆன்சர்.